மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். உங்க பேர் சார்? ஜே பழனிவேல். நான் 22 வயசுல இருந்து இந்த வேலையில. சார் கந்தசாமின்னு சொல்லிட்டு இந்த ஊர். அவங்க கூட 13 வருஷம். தனியா வந்து 20 வருஷமா பண்றோம். சுமார் ஒரு 135 கோயில் கட்டியிருக்கோம். வெளி மாநிலம், கேரளா போயிருக்கிறோம். அதே மாதிரி இது கர்நாடகா, காலஸ்திரி, மறுபடியும் பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டுல. எங்க கூட ஒரு 20 பேர் ஒரு 6 பேர் ஓரளவுக்கு முழுமை பெற்று போயிருக்காங்க. ஒரு தடவை 2 தடவை எடுத்து சொல்லி நம்மளுடைய வேலை திறமைகளை சொல்றோம், சில விளக்கங்களை சொல்றோம். அவங்க வந்து அதை ஏற்றுக்குன்னு நம்ம ஒருத்தருக்கு 4 பேருக்கு அவங்களும் விசாரிச்சு பார்த்துட்டு நம்மளுடைய பழக்கத்தை பொறுத்து, வேலை திறமையை பொறுத்து நம்ம செஞ்ச வேலையை கண்டிச்சு பார்த்து நமக்கு வேலை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக அவங்களை திருப்தி படுத்தி கொடுத்துட்டு வர்றது நம்ம வேலை. வித்தியாசம் நிறைய இருக்கு. அளவு மாற்றங்கள்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது அவங்க ஃபீல்டில் இறங்கி பண்ண முடியாது, நாங்கள் இறங்கி பண்றோம். மெயின் ஆமா, அவங்க இன்னொருத்தரை சார்ந்து தான் ஒவ்வொரு வேலைக்கும் பண்ணணும். நம்ம கிட்ட ஒரு வேலை இல்லாம இன்னொரு வேலை, ஒரு குரூப்பா வேலை கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கொடுக்கும்போது 2 குரூப் வேலை நம்மளே இறங்கி செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சுக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. கருங்கல் வேலைன்றது வந்து அது 1000 காலத்து கோயில் தான் சொல்லணும். சார் இது ஒரு 100 வருஷம் 120 வருஷம் தான் நம்ம கட்டுற கோயில்லாம் இருக்கும். டிஃபரெண்ட் பார்க்க போனா அது ஏறக்குறைய கருங்கல் வேலை தான் நம்பர் 1. 2 கோயிலுமே கிடைக்கும். முறையா செஞ்சா கண்டிப்பா கிடைக்கும். அதாவது அந்த காஸ்மிக் பவர் இழுத்து வைக்கிறதுக்கு கருங்கல்ல தான் நாங்க உள்ளுக்குள்ள பயன்படுத்துறோம். சுவர் வேணா செங்கல்லாலே சிமெண்டால இருக்கலாம். ஆனா கருங்கல்ல தான் ஒற்றை மட்டத்துல கருங்கல் அந்த பவரை இழுக்கக்கூடியது. கருங்கல்லால மூடிடுறோம். மேல வந்து கோபுரத்தினுடைய உச்சியில கலசம் வைக்கும் போது அந்த காஸ்மிக் பவர் 2 கோயிலையும் இவனாதான் கிடைக்கும். இது என்ன காரணம்னா எங்களை மாதிரி ஒர்க்கருங்க பண்ற ஒரு செயலால தான் காரணம். ஒரு சில செயலால வந்து அனைத்து பேரும் பாதிக்கிறாங்க. அவ்வளவுதான். நல்லாவே எதிர்காலம் இருக்கு. நம்ம பிறகு நம்ம சந்தையினருக்கு நம்ம சொல்லி கொடுத்து இந்த கலையை வந்து தொட்டு கொண்டு போகணுன்ற எண்ணம்லாம் கரெக்டா இதுல இருக்கு. பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆலயம் இல்லாத ஊர்லயும் குடியிருக்க கூடாதுன்றது ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கலை வழிபாடு ஒண்ணு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு விதமா வழிபாடு பண்றதுக்கு அந்த ஒரு இடம். பள்ளிக்கூடத்துல எப்படி செயல்படுறாங்களோ அது மாதிரி அந்த கோயிலினுடைய ஒரு செயலுக்கு கிட்ட வந்தானே எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஊரை ஒற்றுமை பார்த்ததுக்கு அது ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். சுமார் ஒரு 10 ஆண்டுகள் தேவைப்படும். 10 ஆண்டுகள் அனுபவம் வேணும். படிச்சிருந்தாலும் சரி, அனுபவத்தில் வந்தாலும் 10 ஆண்டுகள் வேணும். ஆமா, அதுல முழுமையா நான் வந்து ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல நிறைய வேலைகள்லாம் போய் பார்த்தா செஞ்ச அனுபவம்னா வராது. குறைஞ்சது ஒரு 10 ஆண்டு அனுபவம் வேணும். முதல்ல ஒழுக்கம், 2வது வேலையினுடைய நுணுக்கங்கள், 3வது மக்கள்கிட்ட பேசுற விதம், மரியாதை கொடுத்து மரியாதையா வந்து வளர்த்துக்கணும். இந்த 3 விஷயத்தை பின்பற்றினா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே. எங்க குருநாதருக்கு நன்றி சொல்லணும். வேற என்ன, எனக்கு சக பணியாளர்கள் இருக்காங்க. அவங்க இல்லாம நான் இல்லை. அவங்க இருந்தா மட்டும்தான் நான் வர முடியும். அதனால சக ஊழியர்களுக்கு நான் என்ன போல உள்ள கலைஞர்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன 60 வருஷம் வேலை செஞ்சோம்னா கவர்மெண்ட் வேலைக்கு வந்து ஒரு வயசான காலத்துல ஏதோ ஒரு குடிப்பு பணம் மாரி கொடுக்குறாங்க. அது மாதிரி சில விஷயத்த வந்து தொய்வான மக்களும் இருக்காங்க, வசதி வாய்ந்த இதுல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 55-60 வயசுக்கு மேல இந்த பணியை நீடிக்க முடியாது.
அதனால அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுத்து அவங்க வாழ்நாள் சொன்னா நல்லா இருக்கும். ஒரு ஓய்வூதியம் மாதிரி ஓய்வு ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.